மயில்வாகனத்தில் வந்த முருகா, தேனவா, விநாயகர் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தமிழுகின்ற மகா முனிவர்களே, யோகியர்களே, சித்தர்கள், கர்மதாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தி என் அன்பு தெய்வமே, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 புற்றவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே தூண்டு தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி காப்பாற்றி வாக்கு கொடுக்கணும். பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவு தர்மபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில கர்மதாமிக்கு இல்லாததுண்டில்லை. மகாலிங்கமான பாட்டு தெரியுமா உங்களுக்கு? கர்மதாமி, என் சொத்துக்கு இடைஞ்சல் கொடுக்கிற நிலையில இருந்து என்னை காப்பாற்றி தரணும்னு கேட்டு வந்த மக்கள் வரலாம். முதல் முறையாக 3 முறை காலம் இருக்கிறாங்க. வரலாப்பா. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க ஊர்ல இருந்து 9 கிலோமீட்டருக்கு இடையில சிவபெருமானுடைய ஆலயம் இருப்பதாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? அதுல இருந்து இடப்புறமாக சென்றால் கோவி அணிந்த திருமன் பெருமானுடைய ஒரு அடையாள சின்ன உள்ள கோயில். அங்க கருட சேவையெல்லாம் ரொம்ப புனிதமாக நடக்குது. உண்மையா இல்லையா? இப்போ உங்களுடைய எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உங்க இடத்தை ஒருத்தன் வந்து 2 பத்திரம் மாத்தி கொடுத்துருக்கான். நான் படிச்சு பார்த்தேன். 3ஆவதாக ஒருத்தனுக்கு அக்ரிமெண்ட் ஒருத்தன் போட்டு வச்சிருக்கான். இதுதான் அங்க நடந்திருக்கு. ஆனா இந்த இடம் உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக ஒரே முடிவை நான் பார்க்கும் பொழுது, அந்த இடத்தை யார் ஒருத்தன் கோல்மால் பண்ணானோ அவன் உங்களுக்கு பணத்தை தந்துட்டு உங்கள்கிட்ட இருந்து பிரச்சனை தீர்க்கிறதுக்கு முடிவாகி இருக்கிறான். ஆனா அந்த இடத்தை வித்தவங்கிட்ட இருந்து அவன் திருப்பி வாங்க முடியாத நிலையில மாட்டியிருக்கான். அதனால உங்களுக்கு பணத்தை தான் தர முடியும், இடத்தை தர முடியாது. பணம் வைத்துதான் பொருங்களா? அந்த இடத்துக்கு நிகரான வேலை இருந்த பணத்தை வைத்திருந்தா இடம் தான் வேணும். கால் வைப்பாங்க. 3 அடி நிலம் கேட்டான் வாமனன் அவதாரமும் உலகமே எனக்குள் என்று உணர்த்தியதுதான் அந்த அவதாரம். தெரியுங்களா? வாப்பா கொஞ்சம் உட்காருங்க. கண்ண பொழுது நான் என்னன்னு பாக்குறேன். ரிட்டர்ன் வாங்க விட்டுறது பத்திரத்தை ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு பொறுமையாக்கி தானே நீதிமன்றத்தில் உனக்கே சாதகம் ஜெயிச்சிட்டாங்க. இந்தாங்க சில மக்கள் கர்மதாமிக்கு நான் பெற்ற செல்வம் என் பிள்ளைகளெல்லாம் என் சொல்ல கேட்க மாட்டேங்கய்யா. எல்லாரும் வழி பண்ணுங்கய்யா. பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தோம். நீங்க யாரியா? நீங்க வேறமா போய் கால் நோட்டு வரலாம். தாமன் முடியுமா? அவரு சொல்ல மாட்டேங்காரு என் மகம்னு. இன்னொரு கால் நோட்டு. போதாத ஒரு நட்பின் காரணத்தினால் பொல்லாத போதைகளை அனுபவித்து தாப்பனா எவன் மயிராண்டி நீ சொல்ல நான் ஏன் கூட ஏற்கணும். இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ, நாங்க இந்த வீட்டை விட்டு எந்திக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டான். இப்போ அந்த மகனை திருத்தி தெளிவு பண்ணி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கணும்னு அவன் இன்னொரு பொம்பளை கூட ஓடிவிட்டாங்களா? அதுக்கு என்ன செய்யறது? ஓகே முடியுமா? எப்படி பிரிக்கிறது? அப்படின்னு பெரிய கத்தரிப்பா இருக்க கட்பிடி வேண்டியதானா? உன் பேரம் பேத்தி எல்லாம் கொஞ்சம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால அவன் போற இடம் அவளை சேர்த்துக்கிடுவேன். இவா வேண்டாமுங்கிறான். அவளை ஒரு ஓரமா வச்சுட்டு சும்மா அப்படி லேசா பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க வர்றான்னு பிளான் போட்டிருக்கான். எப்படி பண்றது? அப்படி வேண்டாம். சரி கண்ண முடிக்கா. கர்மதாமிக்கு வந்து சேரமா காப்பாத்தி தரேன். மருமகளை கொண்டு வர முடியாது, உன் மகனை கொண்டு வரேன்.
பணத்தை தவறு விட்டியா முட்டா பேரை வாங்கிக்கா நல்லா மத்தியானம் சாப்பிட்டு போ. கருதாமிக்கு அதே தருமபுரி இல்லை கால் வாங்கப்பா. முயன்றுடைய தன் மகன் அம்மா 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 யாரு வரலாம் வாங்க வாங்க. சம்சாரம் கல்யாணம் முடிச்சேடா உடனடிங்களா இருக்கா அவங்க அம்மா சரி. உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் ஒரு ஆளுக்கு உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை. அதை எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வெற்றியாக்கி தரணும். இப்ப ஏற்கனவே ஒரு 1.5 வருஷ காலமா கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. தொழிலை பற்றிய ஒரு மனக்குழப்பமும் வருத்தமும் இருக்கு. நிலத்தை பற்றிய ஒரு சிந்தனை ஒரு குழப்பம். இதுல எதுவும் வழக்கு வந்துட்டா சீரழிஞ்சு போயிருவோமே இறந்து போயிருவோமோ அப்படிங்கிறதுக்காக பணம் தேடல் வேட்டை கொண்டு செய்து கொண்டிருந்தேன். அது மீட்டு தரணும் அப்படித்தானே. குமரகுருபரா குமார்த்தியா முருகா வருக. உன்னுடைய கட்டுமலைக்கு இடையில போன மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது எங்கடா இருக்கு பக்கத்துல இருக்க. ஆமா அவனுடைய அனுக்கிரகம் அந்த வீட்டுல நிறைய இருக்கு. பாம்பரா வருது என்னப்பா விஷயம். ஒண்ணு போடு வீட்டி தார செல்வத்தை ஆக்கி தார. ஆமா பட்டு புழுக்களை வைத்து பட்டு நூல்களை பெருக்கு வாழ்க. சாப்பாடு பிடிக்காம பேராங்களா கருதாமி கருதாமிக்கு திருப்பூர் என்ன தவம் செய்தேன் திருப்பூர் திருப்பூர். வணக்கம் 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 வணக்கம். அமைதி 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 அமைதி. கருதாமி திருப்பூர் எல்லை. நான் நடத்துகிற தொழிலை வளப்படுத்தி தரணும் ஐயான்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி என்னடா தொழில் பாக்குற? என்ன தொழில்? என்ன கம்பெனி? சேர்ந்தா எல்லாத்துக்கும் கால் விட்டுரும். உன்னுடைய இடத்துக்கு போய் பார்த்தேன். ஒரு குடோன் கூப்பிட்டு திறக்க முடியாத அளவுக்கு நேரத்து போட்டு வச்சிருக்கிறேன். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் ஏற்றுமதி ஆகிறதுக்கு முடியாம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது கூட இப்ப நின்று போச்சு இல்லையா? ஆமா அதெல்லாம் பார்த்தேன். இப்போ உனக்கு இது எல்லாம் வித்து கொடுத்தா போதுமா? வித்து கொடுக்குறேன். உனக்கு மறுபடியும் ஆர்டர் வர்றதுக்கு ஒரு 1.5 மாசம் டைம் இருக்கு. 27 நாளையில உனக்கு ஸ்டாக் அப்புறம் தீர்த்துருந்தேன். சரணாடா உனக்கு ஏற்கனவே ஒரு செக் வந்து சரியா பாஸ் ஆகாம இருக்கு. அதை வெற்றியாக்கி தரணும்டா காரணம். அவன் தோழி கூட்டமே. ஆனாலும் ஒரு பொம்பளையுடைய உறவு உனக்கு ஏற்படுது. கொஞ்சம் மனத்தை கொஞ்சம் கவனத்தோட வச்சுக்கலாம். என்ன உன்னைய பயன்படுத்திடுவாங்கடா என்ன புரியுதா உனக்கு? அது யாருன்னு உன் மனதுக்கு இப்படியே தெரியும். கொஞ்சம் அளவை குறைச்சிக்கா. இன்னொரு காரணம் இருக்கலாம். அடிக்கடி போன் செய்திகள் வா உட்கார். இப்போ உனக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். அவ்வளவுதான விஷயம். இந்த சரக்கெல்லாம் விலையாயிரும். அது எல்லாம் பணம் ஆகும். அதுக்கு பின்பு 2 கம்பெனிகள்ல இருந்து உனக்கு ஆர்டர் தருவாங்க. ஆமா இது ஒரு வண்டி ஒண்ணு இறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வெற்றி ஆயிக்கா. நான் சொன்ன ஒரு விஷயத்துல இந்த பூ விஷயத்துல பக்குவமா வச்சுக்கா. போய் உட்கார் சாப்பிட்டு சாப்பிடலாம். கருதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை தான் பெற்ற மகனை பத்தி கேட்க வந்தது யார்? பிள்ளையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? என்னப்பா பிள்ளைக்கு? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சண டேசாக.
தம்பி உன் மனசு இங்க இல்ல இன்னொரு வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன் மனதாட்சிக்குள்ள நேர்மையும் உண்மையான தெய்வ நம்பிக்கையும் கொண்ட உத்தமமான மனம் படைத்த மனிதன் நீ. உன் மனைவியும் ஒரு நோயாளி, உண்மையா இல்லையா? நோயாளி. ஆனா நல்ல மனம் படைச்சவா, ரொம்ப அன்பு நச்சு பண்ணக்கூடியவா. போயிட்டு அன்பு இருக்கும், அதுக்கு தகுந்த நச்சு. ஆனாலும் அவ வந்து உத்தமமான பெண்மணி. உன் பையனுடைய படிப்புல அறிவு மங்கி போச்சு, மதிப்பெண்கள் குறைவா எடுக்கிறான், படிக்கக்கூடிய ஈடுபாடு குறைந்து நட்புகளோடு சேர்ந்து விளையாடி இப்பொழுது உன் பணமெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடிய நிலைமையில அவன் உட்கார்ந்து. இதுக்கு கிரகங்கள் காரணமா? ஆமா. செய்வத காரணம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். இன்னொரு வீடு உனக்கு கட்டித்தரக்கூடிய நேரம் வந்துட்டு இருக்கு, அதையும் உனக்கு முடிச்சு தந்துடுறேன். பையனை திருப்பி தந்தா போதுங்களா? காரணம் உன்னுடைய சொத்துக்கள்ல 2 பங்குகள் இருக்கிறா தம்பி, புரியுதா? அந்த 2 பங்குல ஒரு பங்கு உனக்கு கொஞ்சம் விலங்கு மாதிரிதான் இருக்கும். அதுல நான் இல்லைங்க, தைரியமா இருந்தா காப்பாத்துறேன், சாப்பிட்டு போ, ஆத்திர விட்டுறாத, அமைதி விடு போ. அதே திருப்பூர் எல்லை ஸ்வீட், நீங்களும் ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கேன், பேக்கரி வச்சிருக்க, நீ என்னடா வச்சிருக்க? ஸ்வீட் ஸ்டால் என் பேரை போட்டு யாரும் வச்சிருக்கா? அப்ப காரணம் கருதாமிக்கு அரோகரா அகலக்கால வைக்க கூடாது, புரியுதானே? என்ன கால வைக்க கூடாது? ஏன் வைக்க கூடாது? ஆத்த மனிதனை வந்து என்ன செய்யும்? படுகொலியில வைத்தாரு. இப்ப நான் கொடுத்த கடையை இன்னும் 1 வருஷத்துக்கு பொங்கலாரமா நடத்துறேன். அதுல ரெட்டிப்பான வசூல் உனக்கு வந்துடும். இந்த வசூல் உன்னுடைய கடனை தீர்த்தலும், உனக்கு ஒரு சேஃப்டிக்கு உருவாக்கும். அதுக்கு பிறகு ஒரு நண்பனுடைய உதவி உனக்கு வரும். அவன் நல்லவனா இல்லைன்னு நான் தான் பார்த்துருவேன், நீ முடிவு அப்படி வேற. அடுத்து ஒரு கடையை உனக்கு நான் ஒரு இடத்துல முடிச்சுட்டேன். அப்புறம் 2 கடை வச்சு நடத்தலாம்ல. அதனாலதான் இப்பவுமே ஆசைப்படாதுன்னு சொல்றேன். சரிண்ணா? கருதாமிக்கு வேற என்னடா வேணும் சொல்ல முடியல? நிறைய ஆர்டர் வருதுடா. இந்தா 10 லட்சத்துக்கு மேல உனக்கு பணம் வருடா. புரிஞ்சுக்கா? கருதாமிக்கு திருப்பூர் எல்லை ஸ்வீட் ஸ்டால் பேக்கரி. வாராயு வெண்ணிலாவே இன்பம் தாங்கினையே. நீங்க தொழில் தான் அந்த தொழில் வச்சிருக்கீங்க, கேட்க வந்த கேள்வி பிள்ளைய பத்தி தான் கேட்க முடியுங்க. என்னம்மா என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? ஐயாவுக்கு தொழிலுடைய நஷ்டத்தை நான் தீர்த்து தந்துடுவேன். இப்ப இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கிறேன். அடுத்து நிறைந்த வியாபாரத்தையும் தர சொல்லி உங்களை வளப்படுத்திடுவேன். அந்த கவலை வேண்டாம். பிள்ளைக்கு என்ன செய்யணும்? படிக்கிறது சரிதான், கொஞ்சம் மண்டை சரியில்லை, புரியுதா? கொஞ்சம் திருத்தி தரேன், கால் வச்சுவாங்க. என்னப்பா உங்க டாக்குமெண்ட் எல்லாம் எங்க பாருங்க, யார்கிட்ட பாருங்க? அடமானத்துல வச்சிருக்கீங்க, சீல் குத்திலாம் வச்சிருக்கான். அதெல்லாம் எப்ப மீட்டுறது? அதை நினைச்சு நீ கவலைப்படாத. எப்படாம் மீட்ட போறோம், அதுக்கு எப்படிலாம் முடியும் முடியாதாங்கிற வேலை பண்றியே, அந்த வேலை வேண்டாம். கருப்புசாமி இருக்கும் பொழுது மனையே தெரிஞ்சு விழுந்தாலும் நிர்ணயித்து நிறுத்தி உன்னை காப்பாற்றிருக்கேன். அப்பா பணம் தந்திருக்கேன், லட்ச லட்சமாக குவியும். உன் டாக்குமெண்ட்டை மீட்டி தந்துட்டேன். நல்லாரு செல்வாக்காயிரி என் அன்பு மகளே வாழ்க. சாப்பிட்டு போக செல்ல குட்டிகளே பாருங்க. கருதாமிக்கு இடம் சொத்து சொந்தமா மனவேறப்பட்டது யாரு? திருப்பூர் எதையில என்னென்ன சொத்து? நம்ம வீட்டுக்கோ நம்ம எதிர்பார்த்துருக்கோம். பிரச்சனை ஒரு பக்கம், கட பிரச்சனை ஒரு பக்கம். வாங்க என்னாலும் வாழ்விலே கொஞ்சம் கண்ண கொடுங்க 2 பேரும். என்ன நடக்குது பார்க்கட்டும்.
ஒடுபுற காலம் இருப்பாங்க. ஒரு மருமகா உன் குடும்பத்தை ஒட்டவே விட மாட்டாப்பா. இன்னும் ஒரு பொம்பளையால உன் மகனுடைய மனசு பாதிக்கப்பட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடனுக்கு உன் பிள்ளைகள் பொறுப்பெடுத்தாலும் அதை அவங்களால செய்ய முடியாது. அந்த கடனை நான் உங்களுக்கு தீர்த்து தர கண்ணை முடிக்கிட்டு மாய ரூத்துல பணத்தை கொண்டு வந்து தரேன். ஒரு டாக்குமெண்ட்டை நான் மீட்டி தரேன், இன்னொரு டாக்குமெண்ட்டை வித்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. அதை விற்கிறதுக்கு வழியும் நான் ஆளை கொண்டு வந்து சேர்க்கிறேன், பணத்தை தரேன். இடைப்பட்ட நேரத்துல தூங்காம நெஞ்சு படப்பட போறையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால இருதயத்துல எந்த குறையும் இல்லை, மனத்தால பாதிக்கப்பட்டிருக்க. ஆழ்க உணவு வேண்டாம், எப்போ எடுக்கவும் வேண்டாம், நோய் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னால முடியும். நல்லா என் செல்ல மகளே, இதாப்பா என்னாலும் என் துணையா முன்னேறுவீர்களப்பா. நீர்தாச்சுடா இனிமே அப்படி நினைப்பே வேண்டாம். நம்ம டாக்குமெண்ட் வச்சு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்கணுங்க. ஒரு வயசா இல்லாம 7 வருஷம் ஆச்சு, ஒரு வயசா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாசமா மாற்றி விட்டுறேன், கவலைப்படாத. அடுத்த வாரம் அவனை போய் பாரு, என் பேரை சொல்லிட்டு பாரு, மாற்றி சாப்பிட்டு போங்க. சாப்பிடாம பேராதீங்கப்பா. தப்பு கருதாமிக்கு குடியால உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்களா? யாருக்குப்பா குடியால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மனாமீறி குறைஞ்சோ இருக்கிறது யாரே? குடிகட்டு போறது யாரு? குடிகட்டு போறது. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா யாரு குடிச்சா? எவ்வளவு நாளா குடிச்ச? என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ விவசாயத்தை நான் பெருக்கி தரேன், கவலைப்படாத. புரியுதா? 1 2 3 4 5 6 6ஆம் இடத்துல தண்ணீர் பெருக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனாலதான் இப்போ உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இன்னொரு இடத்துல தண்ணியை போடலாமான்னு ஒரு சிந்தனை வந்திருக்கு. கஷ்டப்பட்டுட்டா என்ன செய்ய அப்படின்னு நினைச்சு குழம்புதியான் கால் விட்டுருவான். என்னடா தம்பி நம்ம தண்ணி கொடுப்போம், இப்போ அவன் நமக்கு தண்ணி தரானான்னு பார்ப்போம். சரக்கு எப்படா கிடைக்கும்? சாயங்காலம் கிடைக்குமா? ஒண்ணு வாங்கிட்டு வந்து இந்த தண்ணியை கூட அங்க நான் தண்ணியை போடுறேன். இது நீ குடிச்சாலும் உன்னை செவுட்டுல நான் அடிப்பேன்டா. சாமி, என் புருஷனுக்கு வருமானம் இருந்தாலும் அதை பேணக்கூடிய புத்தி இல்லை. குடும்பத்துக்குள்ள குழப்பமா இருக்க ஒரு பொம்பளை காட்டுறாங்க. வருமானம் தோன்றுமாக மனக்குறையும் கடன்களும் மனக்குழப்பம் அடைந்து வந்த பெண்மணி யார்? யாரமா? யாருந்தாந்திய? ஓஹோ, அதான் நீ கையில விட்டுருக்கீங்க. ஆனந்தம் பிள்ளைக்கடா. உங்களுடைய வீட்டுக்குள்ள வந்தேன், முருகப்பெருமான் இருக்காரு. என்ன விஷயம்? அவர் ரொம்ப அன்போடு கூடுவீங்களா? அப்படியா? பச்சை மயில் வாகனன் 12 கையில் தோழன் இசை எவருக்கும் எப்பெருமான் முருகன் என்று நிலைமையாக இருக்கிறார். உன் குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். 2 வருட காலமா கடன்களும் மனநிலையும் ஆகிடுச்சு. இதனால 2 பேரும் உழைச்சாலாவது தீர்மானம் கம்பெனி இப்படி பார்த்தா அதுவும் கூட நடக்க மாட்டேன். அப்படின்னா மகாலட்சுமி கலாச்சாரம் குறைஞ்சு போச்சு. எப்படி இருந்து மீள போறோம் அப்படின்னு ஒரு சிந்த போறோம். வீட வச்சுருவோம். என்னடா தம்பி, நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த உலகத்திலே நம்ம பிறந்திருக்கோம். உண்மையாப்பா வாங்கடா. வேற என்னடா வேணும்? தெல்ல குட்டிகளே கவலைப்படாத. ஒரு இடத்துல உனக்கு பணத்தை வர வைக்கிறேன். கண்ணமுடா வேறா பணம் கிடைக்கும். கடவுள் உன் விடத்துக்கிலேயே தானாக தோன்றும்.
இதை எடுத்தானே இது மூலம் நமக்கு பரிசு கிடைச்சிருமோ அப்படி ஒரு ஆசை வரும். அன்னைக்கு அடிப்படா கரெக்டா கருணாவிக்கே மகளே நோய் இல்லாமல் வாழவில்லை ஆழ்ந்த பெண்கள் அப்படம் முடிச்சுட்டு போதுமுக்கா கருணாவிக்கே மாயாமுத்துரு எல்லை தன் பிள்ளையின் எதிர்காலங்களை பத்தி கேட்க வந்த மக்கள் யார்? கால் வருவாங்க. என்ன படிக்கொண்டே இருக்க? அடே ராஜா என்ன கேட்டீங்களப்பா? தம்பி வா இவன் கேட்டதுலே என்ன படிச்சிருக்கான்? என்ன படிச்சிருக்கான்? சரி உட்கார். என்ன சப்ஜெக்ட் படிக்கிற? ஒண்ணும் கவலைப்படக்கூடாது. 2025 இவருடைய வேலைக்கு உறுதி கிடைக்கும். ஒண்ணு சரியா? இவருடைய மனது கொஞ்சம் படிப்பு பக்கத்தையும் பெற்றோர்கள் பக்கத்தையும் இல்லாம அலப்பாஞ்சிட்டு இருக்கான். இவருடைய நிலைகளை சரியாக்கி படிக்க வச்சுட்டாரன். எதிர்காலத்துல வெளிநாட்டில் நிறைந்த செல்வங்களை தேடுவான் உருவாக்கிட்டாரன். இப்போதைக்கு வீட்டுக்குள்ள கொஞ்சம் பணங்கள் நஷ்டமாகி மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். வேற என்ன வேணும் உங்களுக்கு? நீ பாருங்கயா கண்டிப்பா அவனை ஒரு பார்வை பார்க்கணும். கண்ணாடியை கலந்துட்டு எதையும் மட்டும் பாரு பார்ப்போம். பார்க்கிறேன் கடன் தெரியுதான் அடுத்த மாதமே ரெடி பண்ணிடலாம். தயாராக வெற்றியாக பணத்தை தேட்டு இப்ப கேளு வரட்ட எதிர்பார்க்காம வீட்டுக்குள்ள அப்படி ஒரு அலப்பாயுத மாதிரி மனநிலைகள் தோன்றுது. கிரகங்களின் கோளாறால் தீய சக்தி இருக்கே தவிர மந்திர தந்திரம் இல்லை. நல்லா இருக்கு காப்பாற்று என்ன பார்த்து கேட்கக்கூடாது. முடிஞ்சு கருதாமிக்கு வயாமுத்துரு இல்லை. கடன்களால் பாதிக்கப்பட்டது யார்? கடன். இந்த கேள்வியில 3 பேர் இருக்காங்க. இந்த கேள்விக்கு 3 பேர் இருக்காங்க. தொழிற்சாலை யார் வச்சிருக்கா? நீ என்ன தொழில் வச்சிருக்க? டிரைவர். நீ என்ன வச்சிருக்க? எல்லா தொழிலும் மட்டும் வச்சிருக்க. நிறுவனம் யாரும் வச்சிருக்கீங்களா? நிறுவனம். அது நிறுவனம் நீ வச்சிருக்கியாப்பா? காலூர். நான் போட பார்த்தேன். கட்டதெல்லாம் ஒரு கையளவு கடைத்து காட்டுவது கடலளவு வெட்டி முகம் தரும் வேட முகம். விநாயகர் எங்க பார்க்காரு? பக்கத்துல வீட்டு எல்லைக்கு உள்ளே இருக்காரு. கட்டிடுவார் துயர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றதுதான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர அவ்வளவுக்கு பேங்கா ஃப்ரீயா அவ்வளவு போடுறேன். ஒன்று அதே மாதிரி இப்போதைக்கு நிறைய பணங்களை நஷ்டமாக்கி கணக்குகளும் மனவேதனைகளும் நடந்தது. ஒரு பிள்ளையினுடைய மனப்பக்குவம் சரியில்லாததால் உங்க உள்ளத்துல துன்பமும் உயிரோட இருக்கவா வேண்டாமாங்கிற அனைப்பும் உள்ளத்துல அவ்வளவுதான் விஷயம். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாணிபத்தில் காதலிக்க பட்டுமொட்ட அண்ணனுக்கு தாரகத்தில் இடமும் இல்லை. ஒரே ஒருத்தர் மேலதான் தப்பு. அது உன்னுடைய பிளட்ல இருக்கக்கூடிய பிள்ளையினுடைய உள்ளத்திற்காக அந்த தப்பு. அந்த தப்பை திருத்தி நான் ஒன்றுமே வாழ வச்சுட்டேன். கவலைப்படவே வேண்டாம். உங்க கண்ணீரை தொலைக்கிறேன்னா காதலிப்பாங்க. கருதாமிக்கு பசிக்கு நேரம் சாப்பாடை கொடுத்தா சாப்பிடலாம். பசி இல்லாம தூங்குற நேரம் கொடுத்தா ஏற்பாடு சாப்பிட முடியும். அப்பு சாப்பிட்டா அது பிரச்சனை. இந்த மகனே
என்னைய பார்த்துட்டு போ, எல்லா துன்பமும் தீர்ந்தாச்சு, நன்றி அன்பு கொள்வாய், அரவணைப்பாய், ஆறுதலாய் இருப்பாய், வாழ்க வாழ்க வாழ்க. அதே கோயம்புத்தூர் கடன்பட்டு வந்த மனிதன் வரலாம் 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 பாப்பா காண்டு யாரா தலைவன் தலைவி வந்திருக்கீங்களா? கணவன் மனைவியம்மா நீங்க ஆம்பளைக்கு தெரியாம உங்களுக்கு தெரியாம ஆம்பளை எல்லாம் குழுக்கள் வந்த பிறகு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. எனக்கா பக்கத்துல அக்கா பக்கத்துல என்னப்பா கடல் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு லைன் கொடுத்து செம்மை ஆகிடுங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆசையின் பொறுத்து வந்த ஒரு நிலை, புரியுதா? நம்பிக்கை துரோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசையினால் வந்து நீங்க இப்ப கொடுங்க, உங்களுக்கு நான் ரெட்டிப்பா தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை பேஸ் பாஸ் பண்ணிருப்பான். இப்படிதான் நடந்திருக்கும். நிறைய கோல்மார்க்கு நடக்கு. யாருமே இந்த மாதிரி விஷயங்களை மாட்டிக்கிறாங்க. கண்ணை முழுக்க உங்களுக்கு நான் அந்த பிரச்சனை இருக்காங்க. கொஞ்சம் சனி பகவானை மனது கொள்ள வேண்டுங்க மக்களே. சனி பகவானை கொஞ்சம் வேண்டிக்காங்க. நானும் அவர் மஞ்சுதவளையும் திருவாள் தகரன் தன் மகனை வரவாதமாக்கி வித்தாய். பஞ்சவர்கள் தூதாடி பதி இழந்து பந்திபடும் பாடல் செய்வித்தாய். எஞ்சலினால் சந்திரன் பெண்டை விட்டு இழிகுலத்திலே அமரச் செய்தாய். தஞ்சமென உனை எக்காலமும் நான் தொழுதேன். காலனே தனியனே காகமேலும் தம்பிரானே. உன் திருநாமத்தை சொல்லி இந்த மக்களுக்கு இந்த கனியும் காத்து கடலை பேசி சொல்றேன். கண்ணை திறந்து பார்த்துட்டேன். கடனை தீர்ந்தாச்சு. எந்த வழியிலையோ பணம் வரும், கடன் தீரும். எனக்கு சக்கர பொங்கல் வந்து கும்பிடுங்க. ஓ தர்மசாமிக்கு தர்மசாமிக்கு தர்மசாமிக்கு. வீட்டு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கு. பாயப்பட்டது யாருக்குப்பா? என்ன கோயில் இருக்கு? சுந்தரவல்லி ருத்ர மாரியம்மன் கால் இருக்கும். யாரா வந்தீங்க? நீ நல்லா இருக்கியா? என்னமா வேணும் உனக்கு? உன் பையன் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்ததுல இன்னொருத்தருடைய நட்பு வந்து உள்ள ஓட்டிடுது. அதுல நிறைய லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமாகி கடன் பட்டுட்டான். அதை ஏமாத்திட்டு போனது ஒரு பொம்பளை பிள்ளை. அதுல இவன் பாதிக்கப்பட்டுட்டான். இப்போ ஆண்டியோ ஆகிட்டான். வேற இடத்துக்கு வேலைக்கு போறான். இது பெரிய விஷயமா? காலம் அவளை போய் கேட்டா உன் கூட இருந்ததும் போதும், நான் பட்ட கடனும் போதும். பணம் தர மாட்டேன்னா அதுக்கு ஈடா நானும் ஆயிட்டேன். அதுக்கு ஈடா நானா? அதனால உனக்கு பணம் தர மாட்டேன். நீயே உழைச்சுக்கா, நீயே அடிச்சுக்கா. நீ தானே ஆசைப்பட்ட, நான் எப்படி தர முடியும்? இப்படி கேட்காம. அதனால உன் மகன் இன்னும் 1 வருஷத்துக்கு அடுத்தடுத்த வேலைக்கு போட்டு அவனுக்கு புத்தி வரைக்கும் அந்த பேர் விளைச்சு சாப்பிடாம வாழ்ந்தன. நம்ம அம்மா நம்ம தானே காப்பாற்றணும். அப்படி புத்தி வேண்டாமா? வேண்டாமா வேண்டாமா? இந்தா அவனுக்கு புத்தி வர வைக்க கடனை அடைக்கிறேன். உன் பிள்ளைய உத்தமனா இருக்கிறப்போ நல்லா இருக்க செல்ல குட்டி சாப்பிட்டு போ. அரைவரையா போயிடாத. தப்பு. உனக்கு என்னமா வேணும்? மனத்தை அடக்கி கணக்கு ஒரு காலம் இருந்தது கணக்கு நான் பார்க்கிறேன். போது தசைகள்லாம் சரியில்லை. என்ன சரியில்லாம இருக்காரு. கண்டுபிடிக்கா உன் மாங்கல்யத்துக்கு எதுவும் ஆபத்து வருமா? உயிரோட எடுத்துடலாமா? அன்னையே பராசக்தி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி மங்களம் விளையும். உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாற்றி நான் எழுப்பி தரேன். கவலைப்படாத. கால் ஒழுக்கமா
இந்த 3.25 ஆண்டுகளுக்கு அவன் ஆயுளுக்கு பங்கமில்லை, தெளிவுபடி தருகிறேன். அதானே? வேற என்ன வேணும் மகளே? அடுத்து வரும்போது என்னை பாரு, அதையும் போயிருக்காரு.